என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில். எஸ்ஐஆர் வழக்கில் தேர்தல் ஆணையத்தை மிக கடுமையாக சாடிய உச்சநீதிமன்றம். எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தேர்தல் ஆணையத்தின் மீது கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் வாக்காளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நிலையில் அதற்கு தேர்தல் ஆணையம் இயந்திரத்தனமான மற்றும் வழக்கமான பதில்களையே கொடுப்பதாக நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடைமுறை சிக்கல்களை மறைக்க தேர்தல் ஆணையம் முயல்வதாக தலைமை நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இப்போது எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வருகிறது. எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தருவதற்காக காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது. இதற்கிடையே எஸ்ஐஆர் பணிகளின் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், தமிழகத்தில் 99.27% படிவங்கள் பெறப்பட்டு டிஜிட்டல் செய்யப்பட்டுள்ளன. இதை கேட்டு அதிருப்தியடைந்த தலைமை நீதிபதி, நடைமுறை சிக்கல்கள் வரும்போது எல்லாம் உங்கள் பதில் 90% அல்லது 97%துடன் முடிவடைந்து விட்டது என்று இருக்கிறது. சிக்கல்கள் குறித்து கேட்டால் இயந்திரத்தனமாகவே பதிலளிக்கிறீர்கள் என்று அதிருப்தியை தெரிவித்தார். கேரள அரசு சார்பில் வாக்காளர்கள் படிவங்களை சமர்ப்பிக்க மேலும் 2 வார கால அவகாசம் கோரினர். 20 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இன்னும் படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். கேரளாவில் காலக்கெடு டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூடுதல் அவகாசம் கோரி வழக்கு தொடரப்பட்டது. எஸ்ஐஆர் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அதாவது BLO, அதிக அழுத்தத்தை எதிர்கொள்வதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதனால் சில மோசமான சம்பவங்களும் கூட நடந்துள்ளன. இது தொடர்பாக நீதிபதி ஜாய்மால்யா பாக்சி கேள்வி எழுப்பியுள்ளார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த தேர்தல் ஆணையம் அரசியல் காரணங்களுக்காகவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருப்பதாகவும் ஒரு அலுவலருக்கு படிவங்கள் சேகரிக்க 37 நாட்கள் அவகாசம் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மேலும் ஒரு அலுவலர் ஒரு நாளைக்கு 35 வாக்காளர்கள் வீதம் 37 நாட்களில் அனைவரையும் சந்திக்க முடியும். சிறிய கிராமங்கள் 6 அல்லது 7 வீடுகளை ஈஸியாக வேலையை முடிக்கலாம் என்று கூறியுள்ளனர். இருப்பினும் இதை ஏற்க மறுத்த நீதிபதி பாக்சி, இது முழுக்க களப்பணி, வீடு வீடாக சென்று சரிபார்த்து பதிவேற்ற வேண்டும். ஆனால் இந்த அலுவலர்கள் இதுக்கு முன்பு டெஸ்க் வேலை செய்தவர்கள். எனவே அலுவலர்கள் மீது அழுத்தம் உள்ளது என்று கூறியுள்ளார்.